நன்மையை நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்திச்சு அவருடைய துஆவையும் அவருடைய அருளையும் ரஹமத்தையும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும், குறிப்பாக இந்த மஜ்லிஸ் நடைபெறுகிற நமது சங்கைக்குரிய மன்சூர் பாய் அவருடைய இல்லத்திற்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் எல்லா வகையான கைதையும் நலனையும் வழங்கி அல்பாரிப்பார். ஒரு சமயம் சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், அக்பிர்னா நஃப்ஸிக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் உங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தாவத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய துஆவின் வெளிப்பாடுதான் நான் என்று சொன்னேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எங்கே இல்லாத ஒரு காதல், எங்கே இல்லாத ஒரு காதல். எந்த நபி ரசூல் துஆ செய்யாத ஒரு துஆ என்னன்னா, காபாவுடைய இடத்தில் இருந்த யா அல்லாஹ் கடைசி நபி ஒருத்தர் வருவாரு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது என் குடும்பத்தில் வர்ற பாக்கியத்தை கொடுன்னு கேட்டாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ரசூல், அவங்க குடும்பத்துல எந்த நபி ரசூல் யாருமே வரல, கடைசியாக வந்தவர் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துஆ என்ன செஞ்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசமும் ரசூலுடைய காதலராக ரசூலுடைய அளவு கடந்த முஹப்பத்துள்ள ஆன காரணத்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் எல்லாருமே தொழுகையில ரசூலுல்லாஹ் குடும்பத்தையும் ரசூலுல்லாஹ்வை எண்ணுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை என்றவர் அல்லாஹ் ஆக்கிட்டான். இதனால வந்த பரக்கத்து, இதனால வந்த கிடைத்தது பொக்கிஷது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மத், அளவு கடந்த அந்த பாசம் முஹம்மத் இப்ராஹிம் நபி அப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போனார். தொழுகையிலேயே அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் எண்ணுகிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சு. அதே போல இப்ப ஹஜரத் மூசா, ஹஜரத் நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா உம்மத்துக்கிட்ட, பா இந்த உம்மத்தாகல பஷர்னா உங்களுக்கு நான் சுப செய்தி சொல்றேன், எனக்கு பின்னது ஒருத்தர் வருவார், அவர் யாரு தெரியுமா? அஹமத். அஹமதுனா மிக மிக புகழக்குரியவங்க, அவங்க பேரை அர்த்தம் என்ன? மிக மிக புகழக்குரியவர், அவங்க வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லி 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 ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தானா, கடைசியா உலக அழிவதற்கு முன்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்க உலகத்துல வந்து அவங்க பைபிள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் உம்மத்த ஒருத்தர் ஆற பாக்கி யார் கிடைக்குது? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தா பாக்கியமா கிடைச்சு என்ன செய்வாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தினுடைய பிரதிபலிப்பு என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான அவங்க அடக்க ஸ்தலம் இருக்குது ரவுலா ஷரீஃப், அதுல இனி ஒரு இடம் இருக்குது, அங்கதான் யார் அடக்கம் செய்யப்படும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இது எதனால் கிடைத்தது? முஹம்மத் ரசூலுடைய காதல், ரசூல் மீது இல்லாத ஒரு பாசம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ரசூல் உங்க சிறப்பு எனக்கு சொல்லுங்க யா ரசூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பிறக்கிற பொழுது ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் நாள் சுபுஹுடைய வேளைக்கு நான் பிறக்கிறேன். பிறக்கிற பொழுது நான் வெளியாகிற பொழுது உதிர்ந்து வெளியே வருகிற பொழுது உதயமாகிற பொழுது என்னுடைய தாயார் ஆமீனா ரலியல்லாஹு அன்ஹா ஷாம் தேசம் முழுவதும் உலகத்தையே பார்த்தாங்களாம். யாரு? ஆமீனா அம்மா. என்ன அந்த ஒளி, அந்த ரசூலுல்லாஹ்வோட வந்த ஒளிய, அந்த ஒளியின் மூலமா ஷாம் தேசம் எல்லாத்தையுமே பார்த்தாங்களாம். யாரு? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற பொழுது அல்லாஹ் இப்படி எல்லாம் மீலாது விழா கொண்டாடினான், அல்லாஹ் மகிழ்ச்சி வெளிப்படுத்தினான். அதனாலதான் பள்ளிகள்ல தைக்காவில் என்ன செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது விழாவுக்கு லைட் எல்லாம் போடுறாங்க, அலங்கரிக்கிறாங்க.
சும்மா இது அல்லாஹ் செஞ்சதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை என்ன செய்யணும்? நம்ம கண்ணியப்படுத்தணும், முகபத்துப்படுத்தணும். எந்த அளவுக்கு அவங்களை கண்ணியப்படுத்தணும், மோழுது பஸ் கலந்துக்கணும். எங்கேயாவது அஜித்துல கேளுங்க, ஐவேளை தொழுகினார், விடாம தொழுதார், தஹஜ்ஜுத் தொழுதார், குர்ஆன் 30 ஜுஸு ஓதினார், தராவியா 30 ஜுஸு ஓதி தொழுக வைச்சார், அழகெல்லாம் குர்ஆன் அப்படி ஓதார். அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் நீ எல்லாம் இப்படி செஞ்ச அப்படின்னா பொண்டாட போத்தன எங்க ஹதீஸ் இருக்குதா? எங்க எடுத்து காட்டுங்க. நீ ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் நோம்பு வச்ச, ஒரு வாரத்துல ஒரு குர்ஆன் ஓதன, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதன கேட்டவங்க எல்லாம் உண்டு. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் போதும் போதும் ஹதீஸ் இருக்குதா? யாருக்காவது நீங்க இப்படி எல்லாம் தொழுதுட்டு இருப்பான், உனக்கு தனி ஒரு மெம்பர் இப்படி அமைச்சு கொடுக்குறப்பா அப்படின்னு அமைச்சு கொடுத்தாங்களா? யாருக்குமே செய்யல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் பெரும்பகுதி புகழ்வதாகவே ஆக்கி கொண்ட ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? ஒரு மெம்பர் படியே அமைச்சு கொடுத்தாங்க பள்ளிவாசல். இப்ப முட்டாளுக மௌலூதுன்னா வெளியே போய் உட்கார்ந்து ஓதுன்னு சொல்றாங்க அறியாம. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பக்கத்தில் ஒரு மெம்பர் படி அமைத்து கொடுத்தார்கள். உள் பள்ளிக்குள்ளேயே வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் புகழ்ந்த ஒரே காரணத்தால் அவருடைய வாழ்க்கை இமாம்கள் சொல்றாங்க 120 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க. மௌலூது ஓதணும் சீக்கிரம் மௌத்தாக மாட்டான், மௌலூதுல கலந்து கொள்ளவரும் மௌத்தாக மாட்டான், ஒரு நாளைக்கு இருப்பான். யாரு ஓதுறவன்? மௌலூது ஓதுறவன். ரசூலுல்லாஹ் திட்டிட்டு போறோம், எங்கேயா போயிடும் அந்த சீக்கிரம் காப்பாத்துற அறியாமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூது வச்சு கலந்துக்கணும். அல்லாஹ் எல்லாமே ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்க. முட்டாளுக்கு தெரியல. எல்லாம் யாருக்கு இருக்குது? எல்லா பொக்கிஷம் யாருக்கு இருக்குது? ரசூலுல்லாஹ். நம்முடைய வாழ்க்கை, ரிஸ்க், குழந்தை, சொத்து, பத்து எல்லாம் யாருக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு நினைச்ச எந்த வேணாலும் கொடுக்கலாம். அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீ அடிச்சுக்கிட்டா என்ன செய்யறது? முடிஞ்ச அளவுக்கு அந்த 12 நாளாவது என்ன செய்யுங்க, விடாம முடிஞ்ச அளவுக்கு மேல ஓத ரொம்ப சிறப்பு. அந்த 12 நாள், அந்த 12ஆம் நாள் கடை சுபுகுனர், அதுதான் அந்த நாள்கள் தான் பயன்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துகள் மௌலூதுகள் ஓதி புகழ் மாலைகளை படித்து அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹமத்தையும் கிருபையும் நம் அனைவருக்கும் வாரி வழங்கி அல்லாஹ்